குரங்கு ரொம்ப அழகா டான்ஸ் ஆடுது. இந்த குரங்கு நம்ம பார்ட்டி நடக்கிற இடத்துல வந்து டான்ஸ் ஆடினா பார்ட்டி இன்னும் ஜாலியா இருக்கும் இல்லையா? எப்படி பார்க்க முடியும்? அந்த அரக்கர்களை நம்மளால நேரா பார்க்கவே முடியாது. அப்படியா? இந்த சிகப்பு பிளாஸ்டிக் பேப்பரை வச்சுக்கிட்டு பாருங்க, அப்பதான் எல்லாம் தெரியும். இத கட் பண்ணி எல்லாரும் கண்ணாடி மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். எப்படி? பண்ண தெரியும். ஹாய் 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 ஹாய், என்னோட டான்ஸ் ஸ்டெப் எப்படி இருக்கு? ரொம்பவே அற்புதம். இந்தா சாப்பிடு. நான் அப்புறம் சாப்பிடுறேன். ஏன் அப்புறம்? இப்பவே சாப்பிடு. நீ எல்லாம் ஒரு அரக்கனா? எந்த அரக்கனும் இந்த புழுக்களை வேண்டான்னு சொல்லவே மாட்டான். எங்களுக்கும் கொஞ்சம் கொடுங்களேன். எங்களுக்கும் இந்த புழுக்கள்னா ரொம்ப பிடிக்கும். எங்க போனாங்க? நாம அதிக நேரம் இந்த இடத்துல ஒளிஞ்சுகிட்டு இருக்க முடியாது. அவங்க நம்மளை எப்படி கண்டுபிடிச்சிருவாங்க? ஹேய், நான் இங்க இருக்கேன். அதோ போறான். அவன் இனிமே தப்பிக்க கூடாது. விடுங்க. கண்டிப்பா அது மகாரக்கனா தான் இருக்கணும். இங்க இருந்து என் ஏரியா ஆரம்பிக்குது, தெரிஞ்சுக்கோங்க. என் இலாக்காக்குள்ள அரக்கர்கள் வர்றத நான் விரும்ப மாட்டேன். ஓடி போயிடுங்க. போங்கன்னு சொல்றேன்ல. நன்றி மகா அரக்கா. வாங்க பசங்களா, வாங்க. என்னுடைய பழைய ஸ்டாம்ப் புக் இது, அதை பார்த்துக்கிட்டு இருக்கேன். எவ்வளவு ஸ்டாம்ப்ஸ் கலெக்ட் பண்ணி வச்சிருக்கீங்க? அதுவும் வெவ்வேறு நாட்டோடது. இது எனக்கு ஸ்டாம்ப் கலெக்ஷன்லாம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இதுக்கு மேல என்னால உன்னை சுமக்க முடியாது. அந்த ஸ்டாம்ப் ஒரு மந்திர ஸ்டாம்ப்னு உனக்கு நல்லா தெரியுமா? தெரியுமாவா? எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு. எவ்வளவு வருஷமா ரிசர்ச் பண்ணிருக்கேன். அந்த ஒரு ஸ்டாம்ப் எனக்கு கிடைச்சிட்டாலே போதும். என்னோட மந்திர ஸ்டாம்ப் கலெக்ஷன்ல நான் ஒரு பெரிய சாதனையே பண்ணிடுவேன். பிரபலமாயிடுவேன். காப்பாத்துங்க. யாரோ ஆபத்துல இருக்காங்க. தாத்தா,
பசங்களா நான் நல்லா தான் இருக்கேன். யாரோ குறும்புத்தனம் பண்றாங்க. இத பாரு பீம், நீ உள்ள போ. உள்ளுக்குள்ள என் பெட்டி திறந்து கிடக்குது. என்ன வெளியே இழு. போயிட்டாங்க. இங்க பாத்தீங்களா, இந்த ஸ்டாம்ப் ரொம்ப வித்தியாசமா இருக்கு. அந்த ஸ்டாம்பை பிரஸ் பண்ணி பாரு, என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். தாமஸ் ஆல்வா எடிசன் இவர் பெரிய சயின்டிஸ்டா இருந்தாரு. அந்த பல்பை எரிய வைக்க முயற்சி பண்ணிட்டு இருக்காரு போல இருக்கு. இங்க இருந்து போயிடலாம் வாங்க. இங்க பாரு, ஏரோப்ளேன் ஸ்டாம்ப். இதுல உட்கார்ந்து நம்ம திரும்பவும் டோலக்பூருக்கு போயிடலாம் இல்லையா? நம்மள தாக்குறாங்க. பிளேன் கிராஷ் ஆயிடுச்சு. கண்ணு பாரு, பீம் எங்க பாரு. இது நம்ம டோலக்பூரோட ஸ்டாம்ப் ஆச்சு. எனக்கு தெரியும், இந்த ஸ்டாம்ப் எல்லாம் திருடுறாங்களே அவங்க கிட்டதான் என்னுடைய பழைய ஸ்டாம்பும் இருக்குன்னு தெரியும் வருவேன்னு எனக்கு தெரியும். என்னுடைய ஸ்டாம்ப் புக் கிடைச்சிடுச்சு. இதுல டோலக்பூர் ஸ்டாம்ப் இருக்கிறதுனால இதுதான் என்னுடைய ஃபேவரட். பீம், அங்க பாரு, அந்த இடத்துக்கு போகலாம் வா. வர எல்லாரையும் நான் வரவே இருக்கிறேன். உள்ள வந்துட்டா அதுக்கப்புறம் திரும்ப வெளியில போக முடியாது. உங்க மனசுக்கு பிடிச்ச உங்களுக்கு ஏத்த மாதிரி ஷூ நீங்க நினைச்ச உடனே உங்க கண்ணு முன்னாடி வந்து நிக்கும். பயன்படுத்தி பாருங்க. இந்த ஷூ எல்லாம் பார்க்க ரொம்ப நல்லா இருக்கு இல்லையா? நான் என் வலையில மாட்டிக்கிட்டீங்க. என்னோட மந்திர சக்திகள் நிறைந்த இந்த மந்திர ஷூ உங்களை என்ன பண்ணுதுன்னு பாருங்க. அட கடவுளே, இங்க என்ன நடக்குது? என்ன காப்பாத்துங்க. எனக்கு இது பார்க்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏய், டோலக்பூரை சேர்ந்த பீமா, நான் ஜோலாப்பூரை சேர்ந்த ஷூ கடைக்காரன். என்னோட மாய ஷூ எப்படி இருக்கு? ஒரு நாளைக்கு இதுல இருந்து வெளியில வர முடியாது. நான் ஏற்கனவே சொன்னது ஞாபகம் இருக்கா? ஒரு முறை இதை நீங்க போட்டு பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் இதை விடவே முடியாதுன்னு. என்னதான் முயற்சி பண்ணாலும் உங்களால முடியாது. ஜகு, இப்போ உன்னோட வாளோட வித்தையை காட்டு. ஜகு, போய் சுட்கிக்கும் ராஜுக்கும் உதவி செய்.
நல்ல வேலை அவர்கிட்ட இருந்து ஒரு வழியா நாம தப்பிச்சிட்டோம். அந்த மந்திர ஷூவை வச்சு நம்மள என்ன காலியா கடைசியில ராஜுவோட உதவியால தானே அந்த ஷூ கிட்ட இருந்து உனக்கு விடுதலை கிடைச்சது. நீ என்னடானா உன வீட்டுல போய் உட்கார சொல்ற. ஆஹா சரி சரி ஒத்துக்கிறேன். அவனும் நம்ம கூட சேர்ந்து விளையாடலாம். உன்னை நான் தோக்கடிக்கிறேனா இல்லையான்னு தயாரா இருக்கியா ராஜு? நான் தயாரா தான் இருக்கேன். காளியா எங்க பால் எங்க நீ பாத்தியா? நான் இந்த பால உன்கிட்ட கொடுக்கவே மாட்டேன். பாரு காளியா, மரியாதையா பால திருப்பி கொடுத்துறே இல்லனா அப்போ நான் ஒன்னு சொல்லுவேன். அத கேட்டீனா இந்த பால நான் உனக்கு திரும்ப கொடுக்கறேன். சரி என்னன்னு சொல்லு. வேற ஒண்ணும் இல்ல, என்னையும் நீங்க விளையாட்டுல சேர்த்துக்கணும். எங்களையும் தான். ஏன் உன்னை எதுக்கு விளையாட்டுல சேர்த்துக்கணும்? இத பாரு ராஜு, நிறைய பேர் சேர்ந்தாங்கன்னா விளையாட்டு சுவாரஸ்யமா இருக்கும்ல. நம்ம 4 பேர் விளையாடுறதுக்கே அங்க இடம் பத்தல. எல்லாரும் சேர்ந்து அங்க எப்படி விளையாட முடியும்? அப்படினா சரி, நல்ல பெரிய இடமா பார்த்து நம்ம எல்லாரும் அங்க விளையாடலாம். இந்த மலை ரொம்ப வித்தியாசமா இருக்குல்ல? அதோட மேல் பாகத்தை பார்க்கவே முடியலையே. இந்த மலை மேல இது வரைக்கும் நம்ம ஏறினதே கிடையாது. இந்த மலையோட மேல்புறத்தை ஏன் பார்க்க முடியலன்னா அங்க ஒரு மைதானம் இருக்கு. அது மட்டும் இல்ல, அங்க சின்ன சின்ன பசங்க விளையாடுற மாதிரியும் எனக்கு தெரியுது. அப்படினா நம்ம மேல போய் நல்லா விளையாடவும் செய்யலாம். நமக்கு நண்பர்களும் கிடைச்சிடுவாங்க. வாங்க நாம மேல போய் பாத்துருவோம். கொஞ்சம் இருங்க, மேல ஏதோ பிரச்சனை நினைக்கிறேன். இவங்க எல்லாருமே சித்திரக்குள்ளர்கள். இவங்களால இந்த பெரிய பறவை கூட சண்டை போட முடியாது. நான் தான் அவங்களுக்கு உதவி செய்யணும். நீங்கெல்லாம் யாரு? பயப்படாதீங்க, உங்களை நாங்க ஒண்ணும் செய்ய மாட்டோம். நாங்க உங்களுக்கு உதவி செய்ய தான் வந்திருக்கோம். இந்த பெரிய பறவைகள் கூட சண்டை போடுறதுக்காக எங்களுக்கு உதவி பண்ண நினைச்சீங்கன்னா நீங்க முதல்ல எங்கள ஒருத்தரா ஆகணும். ஆனா அது எப்படி? நீங்க ஒரு போட்டியில இங்க ஜெயிச்சாகணும். அப்பதான் எங்களுக்கு உங்க மேல நம்பிக்கை வரும். நான் தயாரா இருக்கேன். போட்டியை நிறுத்துங்க. இன்னைக்கு நீயும் உன்னோட நண்பர்களும் சேர்ந்து போட்டி அருமையா நடத்துனீங்க. உங்க மேல எனக்கு நம்பிக்கையும் வந்துருச்சு. ஆனா அந்த பெரிய பறவைங்க என்ன காரணத்துக்காக உங்க ஊரை வந்து தாக்குதுங்க? பகல் நேரத்துல எங்க கிட்ட இருக்கிற சாப்பாடு அதுங்க வந்து சாப்பிடறதுக்காக எங்களை வந்து அதுங்க தாக்குதுங்க. நாங்க சாப்பாடு கொடுக்கலனா எங்க பயிர்களையும் எங்க வீட்டையும் வந்து அதுங்க அழிக்குதுங்க. ரொம்ப நன்றி பீம்.
உனக்கும் உன் நண்பர்களுக்கும் நாங்க ஏதாவது செய்யணும்னு விரும்புறோம். அது உண்மையிலேயே நாங்க எல்லாரும் கிரிக்கெட் விளையாடுறதுக்காக தான் இந்த இடத்துக்கு வந்தோம். இங்க விளையாடுறது தான் எங்க விருப்பமே. நீங்க இங்க விளையாடுறதுக்காக எப்ப வேணாலும் வரலாம். இன்னையில இருந்து நீங்க எல்லாரும் எங்களுக்கு நெருங்கிய விருந்தினர்கள். எந்த பேய் பூதமானாலும் இந்த காளியா பயப்பட மாட்டான். இன்னைக்கு ஒரு ராத்திரிக்கு எப்படியாவது எங்க நான் தான் ஹீரோன்னு ஊரே ஒத்துக்கும். பயங்கரமா பசிக்குது. லட்டு. அது யாரு? காப்பாத்துங்க! ரொம்ப கெட்ட கனவாக இருந்தது. அது சரி, நான் வீட்டுக்கு எப்படி வந்து சேர்ந்தேன்? நான் தான் உன்னை இங்க கொண்டு வந்தேன். நான் தான். யாரு? பூதம். தலைவா நில்லுங்க. பீம் பீம், அந்த மரத்துல இருந்து பூதம். நான் பூதம் இல்ல காளியா. நான் பூதத்துக்கிட்ட மாட்டிக்கிட்டேன். காப்பாத்து காப்பாத்து. நான் பூதம் இல்ல காளியா. நான் வேதாளம். சரி வேதாளா, நீ எப்படி போய் காளியாவை பிடிச்ச? அந்த காட்டுல இருந்த மரத்துல இருந்து தான். எனக்கு எந்த வேதாளத்துக்குடியும் இருக்க வேண்டாம். பீம், இதோட சாவி அந்த மந்திரவாதி கிட்ட தான் இருக்கு. அவனால தான் இந்த பூட்டை திறக்க முடியும். ஓ பீம், ஏதாவது செய். சரி வேதாளா, அந்த மந்திரவாதி எங்க இருக்கான்னு உனக்கு தெரியுமா? அந்த வேதாளத்தோட சக்தியினால என்னுடைய சக்தி அதிகமாயிடுச்சு. பீம், மறுபடி வந்துட்டியா? என் நண்பனோட மந்திர சக்தியை திருப்பி கொடு. வேதாளத்துக்கு நீ நண்பனா? வேதாளத்துக்கு அப்படி தொல்லை கொடுக்காத. உனக்கு என்ன தைரியம்? உங்களை நான் சும்மா விட போறதில்ல. என் சக்தியை பத்தி உனக்கு எதுவும் தெரியாது. இப்பப்பா தயாரா இருக்கியா நண்பா? நில்லு பீம்.
அந்த அதிரடி திருடன் மறுபடியும் வந்துட்டானா? வீரர்களே, போய் பிடிங்க. என்ன இது? பாதுகாப்பு ஏற்பாடுலாம் சரியாவே இல்லை. அந்த திருட கொஞ்சம் கூட பயம் இல்லாம நம்ம ஊர்ல வந்து திருடிட்டு போறான். மன்னரால அந்த திருடனை எதுவுமே செய்ய முடியலையா? அச்சச்சோ, அங்கே கரைக்கு போகணுமா? சரி சரி ஏறுங்க. உனக்கு குரு மத்தாயியோட வீடு எங்க இருக்குன்னு தெரியுமா? அடராமா, குரு மத்தாயா? அவரைத்தான் எல்லாருக்குமே தெரியுமே. சரி சரி, நான் ஒரு விஷயம் சொல்லட்டுமா? நீங்கெல்லாம் அனாவசியமா அவரை பார்க்க போறீங்க. குரு மத்தாயி നിങ്ങളെ സന്ധിക്ക മാട്ടാര്. அச்சச்சோ, எனக்கு என்ன வந்தது? உங்களை இந்த கரையில இருந்து அந்த கரைக்கு, அந்த கரையில இருந்து இந்த கரைக்கு கூட்டிட்டு போனா உன்னைக்கு காசு கிடைக்குது இல்லையா? நாங்க ஒண்ணு ஊர் சுத்தி பார்க்க வரல நண்பா. குரு மத்தாய் கிட்ட இருந்து களரி வித்தைய கத்துக்க வந்திருக்கோம். நான் உங்க கூட பந்தயம் கட்ட தயார். கண்டிப்பா அவரு உங்களை யாரையுமே சந்திக்க மாட்டாரு, சந்திக்கவே முடியாது. அப்புறம் எங்கிருந்து பயிற்சி எடுக்கிறது? அவரை பார்க்க போயால விரட்டி அடிச்சிருவாரு. உன்னைக்கு எல்லாம் தெரியும். அச்சச்சோ, அவர் கண்டிப்பா எங்களை சந்திப்பாரு. எங்களுக்கு கத்தும் கொடுப்பாரு. கத்தும் கொடுப்பாரு. பந்தயம் வைக்கலாமா? அந்த வீடுதான். அச்சச்சோ, இங்க பெரிய பூட்டு தொங்குது. அப்ப உள்ள போக முடியாது. குருஜி, இங்க இருந்து போயிருங்க. குரு, உங்ககிட்ட கத்துக்கிறதுக்கு நாங்க ஆசைப்படுறோம். இல்ல, நான் யாருக்கும் கத்து கொடுக்கறது இல்ல. ஆனா ஒரு தடவை எங்களை சந்திச்சுதான் பேசி பாருங்களேன். எனக்கு யாரையும் பார்க்கவும் வேணாம். நாங்க ரொம்ப தூரத்துல இருந்து உங்களை சந்திக்க வந்திருக்கோம். எங்க இருந்து வந்தீங்களோ அங்கேயே திருப்பி போயிருங்க. நான் தான் முதல்லயே சொன்னேனே, நீங்க தான் என் பேச்சு கேட்கல. உன்னைக்கு எல்லா விஷயமும் தெரியும். நாம வேற விதத்துல முயற்சி பண்ணலாமா? அச்சச்சோ, ராமா, மறுபடியும் வேற ஏதாவது முயற்சி பண்ணலாம். மறுபடியும் வேற ஏதாவது தான் செய்யணும். படகுல ஏறுங்க, திரும்ப கூட்டிட்டு போறேன். நான் தானே இப்ப பந்தய
தானே ஜெயிச்ச. ஆமாடியோ குரங்கு குரங்கு. அந்த குரங்கு இன்னும் அவ்வளவு சின்னதா இருந்தது. இக்கிடிக்கி 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 இப்படி சொல்லி சொல்லியே மூளெல்லாம் குழம்பி போயிடுச்சு. நண்பர்களே, இங்கதான் நம்ம தேடி வந்த அந்த 2 குரங்கு இருக்கு. ஆமாம் பீம், அதனாலதான் அந்த பறவை நம்மள இங்க கூட்டிட்டு வந்திருக்கு. ஆனா எந்த குரங்குன்னு தெரியலையே. பேசாம நீயே போய் அந்த குரங்கு கிட்ட கேட்டுட்டு வா. கதவை திறந்தா குரங்கு நம்மள அடிச்சிரும். திறக்கலனா இங்க இருந்து தப்பிச்சு போகவே முடியாது. மேலே போ, போய் எங்க எல்லாரையும் கூப்பிட்டுக்க. அப்படிதான், நல்லா வேகமா போங்க தலைவா. காளியா, என்னாச்சு? பீம், அங்க பாரு. இதுக்கு என்ன அர்த்தம்? எகிட்டிக்கு குரங்குக்கு இதுல போட்டுக்கிற மாதிரி வாயில 3 கோடு இருக்குமா? சரி வாங்க, அப்ப உடனே நம்ம வெளியே போலாம். நம்ம தான் ஜெயிச்சோம். குரங்குகள்லாம் சேர்ந்து என்ன அடிக்க போறீங்களா? என் சக்தி என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? கதை இன்னும் சூடு பிடிக்கல போல இருக்கே. இங்கிட்டிக்கு குரங்கா என்னன்னு எனக்கு தெரியல. ஆனா குரங்குகளுக்கு பொதுவா வாழைப்பழம்னா ரொம்ப பிடிக்கும்.